ஒரு மாட்டு வண்டியில் ஏறி வசனத்தை மனைவி சொல்லுவாங்க. எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 43, 45, 47. மார்க் 9, 43, 45. உன் கண்ணு உனக்கு இடர் உண்டாக்குனா என்ன பண்ணு? இது மீடியா உலகம். அண்ணேயம் பொன்னண்ணே மோட்சம் போகும் முன்னே தடையுண்டு பண்ணும் விஷயம் உலகத்தில் உண்டண்ணே. அக்காயே செல்லக்கா கவனமாதான் கேளக்கா, சாத்தானின் திடரல் தாண்டி மோட்சந்தா போகணுக்கா. வேதம் சொல்லுகிறது, உங்கள் கண் உன் முழு சரீரத்துக்கு வெளிச்சமா. சுயம், இச்சை, கோபம், ஆணவம் ட்ரபிள் பண்ணோம். கண்ணோடு கண்ணு வச்சு பலபாவம் செஞ்சோம்னா அந்த கண்ணு மோட்சம் போகாது. அதை பிடிக்கி போடு ஒத்த கண்ணனா நம்ம மோட்சம் போகலாம். இசப்போட நாம நித்தியம் வாழலாம். ஒத்த கண்ணனா நம்ம மோட்சம் போகலாம். இசப்போட நாம நித்தியம் வாழலாம். அண்ணேயம் பொன்னண்ணே மோட்சம் போகும் முன்னே தடையுண்டு பண்ணும் விஷயம் உலகத்தில் உண்டண்ணே. அக்காயே செல்லக்கா கவனமாதான் கேளக்கா, சாத்தானின் திடரல் தாண்டி மோட்சந்தா போகணுக்கா. பிரின்சிபலா இருந்த ஒரு காலேஜ் ஆண்டவர் கூப்பிட்டு வந்துருவியா? நானும் மனைவியும் அட் அ டைம் கீழ்ப்படிஞ்சு உடனே ஊழியத்துக்கு வந்து கிராமிய ஜனங்களுக்காகவும் பட்டணங்களுடைய ஜனங்களுக்காகவும் பொய்க்கால் குதிரை, வில்லுபாட்டு, தெருக்குத்து எல்லாம் போட்டு இதைத்தான் பிரதான ஊழியமாய் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு அழகா இன்னைக்கு பிரசங்கத்தை நமக்கு சொன்னார். கையோடு காலம் சேர்த்து பலவாவும் செஞ்சோம்னா அந்த தேகம் மோட்சம் போகாது. அதற்கு போடு உனநாக நீங்களும் மோட்சம் போகலாம். இசப்போட நாம நித்தியம் வாழலாம். உனநாக நீங்களும் மோட்சம் போகலாம். இசப்போட நாம நித்தியம் வாழலாம். நரகம் வேண்டாம், அண்ணேயம் பொன்னண்ணே மோட்சம் போகும் முன்னே தடையுண்டு பண்ணும் விஷயம் உலகத்தில் உண்டண்ணே. அக்காயே செல்லக்கா கவனமாதான் கேளக்கா, சாத்தானின் திடரல் தாண்டி மோட்சந்தா
எல்லாம் இங்க இருக்கிறீங்களா? அப்படியே மாட்டு வண்டியில போயிட்டீங்களா?